திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் திருக்கோயிலில் இருந்து சிறப்பு நேரடி ஒளிபரப்பு சூர சம்ஹாரம் இன்று மாலை 4 மணி முதல். மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். பூண்டி நீர்த்தேக்கத்தில் இருந்து திறக்கப்படும் நீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் கொசஸ்தலை கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபு. பிரபு, வணக்கம். தற்போது எவ்வளவு கன அடி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது? ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்களா? கள தகவல்கள் என்ன? வணக்கம் மகிழா. திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திற்கு வரும் நீரின் அளவு இன்று காலை நிலவரப்படி 3500 கன அடியிலிருந்து 5000 கன அடியாக உயர்ந்துள்ளது. மேலும் பூண்டி நீர்த்தேக்கத்திலிருந்து கொசஸ்தலை ஆற்றில் திறந்துவிடப்படும் உபரி நீர் 2000 கன அடியிலிருந்து 4000 கன அடியாக உயர்த்தப்பட்டுள்ளதால் கொசஸ்தலை ஆற்றின் கரையோரம் வசிக்கும் நம்பாக்கம், கிருஷ்ணாபுரம், ஆற்றம்பாக்கம், ஒதப்பை, நெய்வேலி, எரையூர், பீமந்தோப்பு, சீமாவரம், மணலி புதுநகர், சடையன்குப்பம், எண்ணூர் மற்றும் கொசஸ்தலை ஆற்றின் இரு புறங்களிலும் உள்ள தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் 40க்கும் மேற்பட்ட கிராம மக்களுக்கு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளார். அந்த எச்சரிக்கையில் கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஆற்றம் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் எனவும், ஆற்றம் கரையோரம் சென்று செல்ஃபி எடுக்கவோ, குளிக்கவோ, துணி துவைக்கவோ கூடாது எனவும் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் வழங்கப்பட்டுள்ள உதவி எண்ணை தொலைபேசி மூலம் அழைத்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் அவர்கள் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி பிரபு. திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் திருக்கோயிலில் இருந்து சிறப்பு நேரடி ஒளிபரப்பு சூர சம்ஹாரம் இன்று மாலை 4 மணி முதல்.